தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அது குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஆனந்தன். நேற்று முன்தினம் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையானது ஆந்திரா பகுதியிலிருந்து மையம் கொண்டிருந்தது. இதனால் தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களில் மழை பெய்தது. அது மட்டுமல்லாமல் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கோவை, திருப்பூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதியில் மழை பெய்தது. அது மட்டுமல்லாமல் சென்னையை பொறுத்தவரை பரவலாகவும் மழை பெய்தது. சென்னை விமான நிலையத்தில் பரவலாக மழை பெய்ததன் காரணமாக மேகமூட்டத்தின் காரணமாக இன்று 2 விமானங்கள் தரையிறக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை பரவலாக மழை பெய்யும். அது மட்டுமல்லாமல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடியுடன் கூடிய மழை பெய்ய இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் ஆனந்தன்.